பதில் என்ன? செங்கோட்டையன் ஐயா இப்ப கட்சியிலேயே இல்ல. நீங்க பத்திரிகையே படிக்கல. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். என்னங்க, கடந்த காலம் எல்லாம் கடலில் மூழ்கி விட்டன. அதை பற்றி பேசாதீர்கள். செங்கோட்டையனை பற்றியோ கூட்டணி பற்றியோ எதை பேசுவதும் எடப்பாடியார் தான் பேசுவார். கட்சியின் முடிவு. மீண்டும் அவங்களை சேர்க்க வாய்ப்பே இல்லையா? ஒரு மூத்த உறுப்பினர் என்னங்க, மீண்டும் நீக்கப்பட்டவர்களை சேர்க்க வாய்ப்பு இல்லையா? செங்கோட்டையன் பற்றி எந்த கேள்வியும் கேட்காதீர்கள். அதற்கு பதில் இல்லை. பொதுவா மற்ற நீக்கப்பட்ட அனைவரையும் ஒன்று சேர்த்து வெற்றி பெற கட்சிக்கென கொள்கைகள் உண்டு. கொள்கைகள் என்னவோ அந்த கொள்கைகள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படும். இதுதான் எடப்பாடியாரினுடைய முடிவு. கட்சி தொண்டர்களோட குரலா தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் கட்சி தொண்டர்கள் யாரிடம் இருக்கிறார்கள்? எடப்பாடியாரிடம் மட்டும்தான் இருக்கிறார்கள். இது தெரியவில்லை என்றால் ஊடகங்களுக்கு தகுதி குறைவு என்று மக்கள் கருதி விடுவார். தகுதி குறைவு. இப்போ ஏற்கனவே கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ நீக்கப்பட்ட போது இதே மாதிரி தான் சொன்னீங்க, திருப்பி சேர்த்துட்டீங்க. அதே போல ஒரு வாய்ப்பு இருக்கா? எடப்பாடியார் தான் முடிவு பண்ணணும். அதான் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவை இவர் தற்போது நிகழ்ச்சியோடு ஒப்பிடுவது அபத்தம், தவறு, சம்பந்தமே இல்லாதது. இல்ல, ஊடகங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நீக்கப்பட்டவர்கள் இல்லை, ஊடகங்களுக்கு தகுதி இல்லை என்று நான் சொல்வதற்கு காரணம் கள நிலவரம் என்ன? அதிமுகவில் எத்தனை தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், எடப்பாடி பக்கம் இருக்கிறார்கள், மற்றவர்கள் பக்கம் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை அந்த களப்பணியையும் நீங்க பார்த்துவிட்டு பிறகு இது போன்ற கேள்விகளை போடுங்கள். அவ்வளவுதான். அதை பத்தி அந்த டாபிக்கே பேசாதீங்கன்ட்டு. அந்த டாபிக்கே தொண்டர்கள் சார்பில் தான் நாங்க பேசுறோம். இப்போ 5000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கண்டறிஞ்சிருக்கிறது ஐடி விங் சொல்லிருக்கீங்க. இதுல ஐடி விங் இப்ப 2 தொகுதியில இத தேர்தல் என்ன 5000 வாக்காளர்கள் பட்டியல்ல நாங்க சரி பார்த்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பேசும்போது ஐடி விங் வினோத் பேசுறாரு. அதுல ஏதாவது போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்களா? என்ன மாதிரி நடவடிக்கை அதிமுக எடுக்கும்? அதை பொறுத்திருந்து பாருங்கள். பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தேர்தல் ஆணையத்தின் பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, செங்கோட்டையன் செங்கோட்டையன் நோ ஆன்சர் ஃபார் செங்கோட்டையன் கொஸ்டின். டோன்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின் ரிகார்டிங் செங்கோட்டையன். ஐயா, இது பின்னணியில பிஜேபி சொல்றாங்க. அதை நீங்க திமுக சார்பில் பேசுறீங்கன்னு மக்கள் நினைச்சிடுவாங்க. அதெல்லாம் தப்பு. செங்கோட்டையனை